வணக்கம் மக்களே. கிளி பரோட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் கிளி சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு வாழை இலை, வீட்டில் செஞ்சு வச்ச சப்பாத்தி, வீட்டில் செஞ்ச கோழி கிரேவி, முட்டை ஆம்லேட்டு, வீட்டில் செஞ்ச மஷ்ரூம் கிரேவி, இதை வச்சு இப்போ செய்ய போகிறோம். வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி எண்ணெயில் லேசாக தடவி சூட்டில் வாட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம். இது மஷ்ரூம் கிரேவி. வெஜ்ஜுக்காரவங்களுக்கு வெஜ்ஜு, நான்வெஜ்காரவங்களுக்கு நான்வெஜ். காளான் கிரேவி வச்சாச்சு. மேலே சப்பாத்தி, அது மேலே இன்னும் கொஞ்சம் காளான் கிரேவி, இது மேலே முட்டை ஆம்லேட், கொஞ்சம் லேசாக காளான் கிரேவி வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் ரா ஆனியன் வச்சு இதை வச்சு இப்போ நம்ம அதை கட்டுவோம். இதே மாதிரி அடுத்ததில் சிக்கன் கிரேவி வச்சு எக்கு வச்சு இதே மாதிரி பார்சல் பண்ண போகிறோம். ஒரு தவா போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறாங்க. ஹெல்த்தி, சரி, ஹெல்த்தி கிளி சப்பாத்தி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.